அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம்மந்த எக்ஸாம்பிள் 6.51 எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 மற்றும் 2x ப்ளஸ் 4y மைனஸ் 4z ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 ஆகிய இரண்டு இணையான தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு காண்கன்னு சொல்லியிருக்காமா. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதுவோம். ஃபஸ்ட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0 ஓகேவா. மற்றும் ஏஎக்ஸ் பிஒய் சிஇசட் ப்ளஸ் டி2 ஈக்குவல் டு 0 பார்த்தீங்களாம்மா. ரெண்டு எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் ஏ, ஒய்க்கு பிபி, சிக்கு இசட்டுக்கு சிசி, D1 D2 மட்டும் இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் மாறுது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. மற்றெல்லாம் கோஎஃபிஷியன்ஸ்லாம் ஒன்றா இருக்குது, நம்ம கான்ஸ்டன்ட் மட்டும் வித்தியாசப்படுது. ஆகிய இரு இணையான தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு குட்டிய டெல்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் D1 மைனஸ் D2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இதைத்தான் நீங்கள் நல்லா படிக்கணும். லாம்டா இந்த டெல்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் D1 மைனஸ் D2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர். இப்போ நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கான் நல்லா கவனிங்க. எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2z எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஓகேம்மா. செகண்ட் என்ன கொடுத்துருக்கான், 2x ப்ளஸ் 4y 2x ப்ளஸ் 4y மைனஸ் 4z ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இங்கே ப்ராப்ளத்தில் என்ன ஃபார்முலா என்னது, ஏனா ஏ, பி பி, சி. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 2x இருக்குது. அப்போது இந்த ஒரு 2 வெளியில் எடுத்துரும். எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2z ப்ளஸ் 5/2 ஈக்குவல் டு 0 பார்த்தீங்களாம்மா. ஸோ ஃபைனலாக பாருங்கள், ஃபார்முலா உள்ள மாதிரி நம்ம கொண்டு போவோமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன செய்யணும்னா, எக்ஸ் ப்ளஸ் 2 வெளியே எடுத்தோம்ல, எக்ஸ் ப்ளஸ் என்ன 2 எடுத்து எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2z ப்ளஸ் 5/2 ஈக்குவல் டு 0 நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஓகேம்மா. அப்போது ஏ என்னம்மா, ஸோ இப்போ இந்த 2 வைக்க, ஸோ இந்த 2 வைக்க டினாமினேட்டர் 2க்கு கொண்டு எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2z ப்ளஸ் 5/2 ஈக்குவல் டு 0 ஓகேவாம்மா. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்ப்போம், ரெண்டு சமமாக தானே இருக்குது பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2z ப்ளஸ் 1. ஸோ பாருங்கம்மா, எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2z எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் ஈக்குவேஷனில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அதில் 2 எடுத்திருக்கோம். திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படியே தான் இருக்குது. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கலாமா, இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 2 வெளியில் எடுத்தால் 5/2ன்னு சொல்லி வருது ஓகேம்மா. இப்போ இதில் ஏ 1 பாருங்கள், ஏ, பி என்னது 2, சி மைனஸ் 2, D1 1, ஈக்குவேஷனில் D1 1, D2 5/2. அப்போது டெல்டா ஈக்குவல் டு என்னது, டெல்டா ஃபார்முலா D1 மைனஸ் D2 டிவைடட் பை square root of a square plus b square plus c square.
ஓகேம்மா பார்த்தீங்களாப்பா இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் வந்து இந்த 2 ஈக்குவேஷனும் சேமாக இருக்கணுமா சேம் பார்த்தீங்களா அப்போ அது 5/2 மாறுது பாருங்கம்மா ஆனால் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்குது செகண்ட் ஈக்குவேஷனில் 2 இருக்குது அப்போ இந்த 2வை வந்து வெளியில் எடுக்கச்சோமா இது 5/2 மாறுது ஓகேம்மா அப்போ பாருங்கள் 2வை வந்து வெளியே எடுத்தால் 5/2 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து ப்ளஸ் இது பாருங்கள் ரெண்டும் சேமாக இருக்கும் ஏஎக்ஸ் எக்ஸ் சம் 2y சம் சேம் -2z இந்த d1 d2 தான் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும் பார்த்துக்கோமா தட் இஸ் ஈக்குவல் இப்போ எல்லா வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டியூட் மாடுலஸ் ஆஃப் d1 வந்து என்னது 1 d1 வந்து 1 d2 வந்து 5/2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் வந்து என்னது 1 ஸ்கொயர் b ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர் c ஸ்கொயர் வந்து -2 the whole square ஓகேம்மா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 minus 5/2 divided by square root of 1 square பார்த்தீங்களா கண்டினியூ பண்ணுவோமா 1 square plus 4 plus 1 that is delta so delta equal to வந்து 2 minus 5/2 by 2 so that is equal to என்னமா வருது இங்கே ஆன்சர் ரூட் 6ன்னு சொல்லி வருது இல்லைம்மா ABC 2 ஸ்கொயர் தானே சி வந்து எனக்கு 2 ஸ்கொயர் இங்கே வந்து 2னா 4 தான் வரும் ஏன்னா இங்கே பாருங்கம்மா சி வந்து -2 சி ஸ்கொயர் வந்து -2 -2னா தட் இஸ் 4 ஸோ தட் இஸ் ரூட் 9 இங்கே என்ன வரும் ஸோ 3/2 தானே வரும் -3/2 divided by 3 so that is equal to modulus-குள்ளே இருக்கச்சமே 3/2 that is equal to 3 delta equal to 3/2 into 3/1 that is so delta equal to 3/2 1/3 so 3 thing cancel so delta equal to 1/2 ஓகேம்மா இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம வந்து நம்ம ஃபார்முலாவில் வந்து பார்த்துக்கோங்கம்மா ஏஎக்ஸ் பிஒய் சிஇசட் d1 d2 இப்போ வந்து பாருங்கள் d1 இப்போ வந்து 2 இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து 2 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்குது ஆனால் செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம வந்து 2x இருக்குது அப்போ 2வை வந்து நம்ம வெளியில் எடுத்துருக்கோம் வெளியில் எடுத்த உடனே என்ன வருது x plus 2y minus 2z plus 5/2 வருது அப்போ இதிலேருந்து நம்ம a வந்து 1 b equal to 2 c equal to -2 d1 வந்து 1 d2 வந்து 5/2 ஸோ c ஸ்கொயர் வந்து என்னது -2 the whole square கவனம் ஆமாம் நான் அதில் வந்து ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணச்சுமா 1 + தட் இஸ் √9 தட் இஸ் 3 ஸோ டெல்டா ஈக்குவல் டு 1/2 ஓகேம்மா இந்த வீடியோவில் இந்த ஃபார்முலாவை படிங்க நல்ல வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்